எஸ்கே ஆன்லைன் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ரவுட்டர்ன்ற பேசிக் ஒரு சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்ன்ற பேசிக் சம்மந்தமா சொல்ல போறேன். முதலாவதா நான் இப்படி ஒரு டொப்பாலஜி உங்களுக்கு வச்சிருக்கேன். இதில் பிசி சுவிட்ச் 2 ரவுட்டர் 2 சுவிட்ச் 2 பிசி இருக்கு. நான் அப்படி ஒன்றுக்கும் ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன்னு மட்டும் இதில் சொல்ல போறேன். அதனால் நான் பிசிக்கு ஐபி அட்ரஸ் எப்படி கொடுக்குறேன்னு சொல்ல போறேன். இதில் நீங்கள் PC2 வந்ததில் நான் PC2க்கு கொடுப்பேன். PC2 வந்ததில் நீங்கள் பிசியில் வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா அதில் டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஐபி கன்ஃபிகரேஷன் இருக்கு. ஐபி கன்ஃபிகரேஷனில் போய் இங்கே അതിൻ്റെ IP അഡ്രസ്സ് കൊടുത്തുകൊള്ളാം. IP അഡ്രസ്സ്ன்றതിൽ தந்த IP அட்ரஸை கொடுப்போம். 192.168.200.10. அதே மாதிரி சப்நெட் மார்க்ஸ் வந்து 24 இருக்கிறபடியா இதில் ஒவ்வொன்றிலையும் 8 இருக்கும். 8 இருந்தால் 255 கொடுக்கணும். அப்போ அதே மாதிரி இப்போ 3 8 இருக்கு. 324 தானே. அப்போ 3 8 இருக்கு. நீங்கள் 255 கொடுக்கணும். அதே மாதிரி டிஃபால்ட் கேட்வேண்டா இந்த இதில் நாங்கள் ஒரு 100 பிசி இணைஞ்சிருக்கேன்டா இந்த 100 பிசியும் இந்த ரவுட்டருக்கால போய்கல ரவுட்டர்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. இந்த போர்ட்டின் ஐபி அட்ரஸ் தான் டிஃபால்ட் கேட்வேன்னு சொல்றது. வளமையாக நாங்கள் அதில் கடைசி ஐபி அட்ரஸ் தான் நாங்கள் டிஃபால்ட் கேட்வேயாக வச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ 192 168 200 254 இதுதான் கடைசி ஐபி அட்ரஸ். இதுக்கு கொடுத்த மாதிரி இங்கால உள்ள பிசிக்கு கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிசி வந்து 192 168 100 10. அதே மாதிரி டிஃபால்ட் கேட்வே போடுவோம் 255 255 255. அதே மாதிரி இந்த டிஃபால்ட் கேட்வே வந்து கடைசி ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் பிசிக்கு எப்படி ஐபி அட்ரஸ் கொடுக்குறோன்னு பார்த்துனாங்க. அதே மாதிரி இந்த போர்ட்டுக்கு எப்படி ஐபி அட்ரஸ் கொடுப்போம்னு பார்ப்போம். ஃபாஸ்ட் இதுநெட் 0/0 இருக்கு. இதுக்கு எப்படி ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன்னு பார்ப்போம். இதுக்கு இந்த டிஃபால்ட் கேட்வே தான் நீங்கள் கொடுக்கணும். ஃபாஸ்ட் இதுநெட் 0/0. ஓகே, முதல்ல இந்த ரவுட்டர் ஓப்பன் பண்ணி இதில் எனேபிள் அடிங்க. எனேபிள் அடிச்சுட்டு அது இப்போ ப்ரிவிலேஜ் மோட்டுக்கு போயிடுது. இனிமேல் கன்ஃபிகரேஷன் டெர்மினல் ஓகே, டெர்மினல் உள்ள போட்டிங்கன்னா ഇതിൻ്റെ இன்டர்ஃபேஸில் போகணும். எந்த இன்டர்ஃபேஸோ அந்த இன்டர்ஃபேஸுக்கு போகணும். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/0. இப்போ நான் இன்டர்ஃபேஸுக்குள்ளே போயிட்டோம். இனிமேல் ஐபி அட்ரஸ் எப்படி கொடுக்குறேன்னு பார்ப்போம். ஐபி அட்ரஸ் இது இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஓகே, இது டிஃபால்ட் கேட்வே இந்த R2க்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நேம் வச்சுருந்தீங்க, பேரை மாற்றி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நேமை மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் செய்யல முதல்ல பேரை மாற்றிக்கொள்ளுங்க. 168 100 254 டிஃபால்ட் கேட்வே. അതിൻ്റെ സബ്നെറ്റ് മാസ്കയും കൊടുത്തുകൊള്ളണം 0. ഓക്കെ, இப்போ என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஃபாஸ்ட் இதுநெட் 0/0க்கு நாங்கள் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டோம். இனிமேல் இந்த ஐபி அட்ரஸ் ஆன் பண்ணி விடணும். நோ ஷட் டவுன் ஆன் பண்ணுறதுக்கு நோ ஷட் டவுன் கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த பச்சையாக எரிய தொடங்கிட்டது. இப்போ நாங்கள் கொடுத்ததை எப்படி நாங்கள் பார்க்குறேன்டா எக்ஸிட்டுக்கு போயிட்டு நீங்கள் எக்ஸிட்டுக்கு போயிட்டு இதில் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் இப்போ கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபாஸ்ட் இதுநெட் 0/0க்கு நாங்கள் கொடுத்துருக்குற ஐபி அட்ரஸ் வந்துடுது. அதே மாதிரி நான் நல்ல பேரை மாற்றிக்கொள்கிறேன். பேர் மாற்றுறதுக்கு கன்ஃபிகரேஷன் மோட்டுக்கு போங்க. கன்ஃபிகரேஷன் டெர்மினல் பேர் மாற்றுறதுக்கு ஹோஸ்ட் நேம் ஆர் இது 2 தானே 2 R2 பேர் மாற்றிட்டேன். அதே மாதிரி ഇതിൻ്റെ பேரை மாற்றிக்கொள்கிறேன் R1 enable configuration terminal. Okay, host name R1
இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த சைட்டில் உள்ள ஐபி அட்ரஸ் கொடுத்த மாதிரி நான் இங்கால உள்ள ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். சீரியல் 2.0ல் இணைஞ்சிருக்கு. இந்த சீரியல் 2.0க்கு கொடுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் அந்த இன்டர்ஃபேஸுக்கு போகணும். இன்டர்ஃபேஸ் சீரியல் 2/0 இதுக்குள்ள ஐபி அட்ரஸ் கொடுக்குறது. ஐபி அட்ரஸ் என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்கணும்? 10.10.10.2. ஓகே, 30 இருக்கிறபடியா நீங்கள் 255.255.255.252 வந்து கொடுக்கணும். சப்நெட் மாஸ்க் என்ற பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நோ ஷட் டவுன் கொடுக்கணும். போர்ட் ஆன் பண்ணுறக்காண்டி நோ ஷட் டவுன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து இதுக்கும் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன். இந்த ரவுட்டருக்கு 2 போர்ட்டுக்கும் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த ரவுட்டருக்கு அதே மாதிரி கொடுத்துக்கொள்வோம். இது எந்த போர்ட்டில் இணைஞ்சிருக்கு? சீரியல் 2.0. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/0. ஓகே, முதல்ல இன்டர்ஃபேஸுக்கு போவோம். ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/0. ஐபி அட்ரஸ் 192.168.210. டிஃபால்ட் கேட்வே என்ன கொடுத்தீங்களாங்க அதை கொடுக்கணும். 0 சப்நெட் மாஸ்க். என்ன பிரச்சனை சொல்லுது? ஃபாஸ்ட் ஈதர்நெட். ஓகே, நான் 5 கூட அடிச்சிட்டேன் இல்லை. ஓகே, 5 சரி. இப்போ நான் இதுக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி நோ ஷட் டவுன் கொடுக்கணும் இல்லை. அதுக்கப்புறம் நோ ஷட் டவுன் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு நோ ஷட் டவுன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பச்சை அறிய தொடங்கிட்டு அதே மாதிரி சீரியல் 2க்கு போய் ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறேன். இன்டர்ஃபேஸ் சீரியல் 2/0 ஐபி அட்ரஸ் IP address 10.10.10.1. okay, 255.255.255.252. okay, அதே மாதிரி இப்போ நான் இதுக்கு ஐபி அட்ரஸும் கொடுத்துட்டேன். இனிமேல் நோ ஷட் டவுன் இருக்கணும் போர்ட் ஆன் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து இதுக்குரிய ஐபி அட்ரஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இதில் பிசியில் எப்படி ஐபி அட்ரஸ் கொடுக்குறது, இந்த போர்ட்டுக்கு எப்படி ஐபி அட்ரஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டேன். இந்த விளத்தையும் வச்சுக்கொண்டு இது ரன் ஆகாது. நீங்கள் இதுக்கு ரவுட்டிங் செய்யணும். ரவுட்டிங்கில் 2 வகை இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் ரவுட்டிங், ரெண்டாவது டைனமிக் ரவுட்டிங். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கில் நான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கான வீடியோ ஒன்று புரியுமா செய்திருக்கேன். நீங்கள் அதை நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ரவுட்டிங் வந்து ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க் டோபாலஜிக்கு சரியாக இருக்கும். ஆனால் பெரிய நெட்வொர்க் டோபாலஜிக்கு சரி வராது. அதுக்கு வேறு நாங்கள் பாவிக்கிறாங்க. ட்ரிப் டு EIGRP அப்படி வேறு வேறு இருக்குது. அந்த வீடியோவை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.